இங்க நம்ம ஹீரோயின் மாதவியோ அவங்க அப்பா வயசுல இருக்கிற ஒரு நபரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மாதவியோட ஹஸ்பண்ட் கௌரி சங்கரோ ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரை வேலை பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்ட்டியோ கொத்தமல்லியை கொஞ்சம் கடனா கொடுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த ஆன்ட்டி வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் உனக்கு என் பொண்ணு வயசாகுது ஆனால் உன் வீட்டுக்காருக்கு என் வீட்டுக்கார் வயசாகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்கள கடுப்பாயிடுறாங்க. மாதவியோட கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு போகுது. ஈவனிங் ஹஸ்பண்ட் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. கௌரி சங்கரோ ஒரு ஒர்க் ஷாப்புக்காக 2 வீக்ஸ் வேற ஊருக்கு போக போறாரு. அதனால மாதவியோ நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ நயனுங்கிற ஒரு கண்டக்டர் காட்டுறாங்க. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுல இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதனால செக்யூரிட்டி கிட்ட காசு கொடுத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார பத்தின இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. நயன் ஒரு கண்டக்டர் மட்டும் கிடையாது, ஆராய்ச்சியாளரும் கூட. இவங்க கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கே தெரியாம கண்ணுல ஒரு ஊசியை போட்டுருவாரு. அது மூலியமா அவங்க லென்ஸ்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும். மறுபடியும் அவங்க கண்ணுல இருந்து எல்லோ கலர்ல ஒரு ஃப்ளூயிட் எடுப்பார். இப்படியே நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்த ஃப்ளூயிடா இவரோட ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. இவரோட கிளினிக் லைப்ரரி பின்னாடியே ரகசியமா ஒரு அறை இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. இதுக்காகவே ஸ்பெஷலா தயாரிச்ச கண்ணாடியில அந்த லிக்விடை வச்சுட்டு இவர் கண்ணில் போட்டுப்பாரு. அப்படி பண்ணும்போது 8 நிமிஷத்துக்கு அந்த பேஷண்ட் என்ன பாக்குறாங்களோ அதை இவரால் பார்க்க முடியும். இப்படி எல்லா பேஷண்ட்ஸ் பாக்குறத இவர் பார்த்துட்டு இருப்பாரு. இது இவருக்கு பயங்கர ஜாலியாவும் இருக்கும். இதே ஒரு ப்ராஜெக்டாவும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நயனோட கிளினிக்கு மாதவி வராங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கண்ணாடி உடஞ்சிருச்சுல, கண் பார்வை சரியா தெரியாம இருக்கும். அதனால செக்அப்காக வராங்க. அவங்கள பார்த்ததுமே நயனுக்கு ரொம்ப பிடிச்சி போதே அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹஸ்பண்ட் கௌரி சங்கரும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இவர் யாருன்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. இருந்தாலும் இவங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டே தான் இருக்காரு. மாதவிக்குமே நயன் அதே இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுடுறாரு. ஆனா மாதவியை பார்க்கணும்னா அதுக்கு ஹஸ்பண்டோட கண்ணிலையும் இன்ஜெக்ஷன் போடணும். அவருமே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறதால உங்களுக்கும் செக்அப் பண்ணணும்னு சொல்லி அவர் கண்ணிலும் அதே இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுடுறாரு. நயனும் ஈவனிங் கௌரி சங்கரோட லென்ஸை போட்டுக்கிறாரு. அப்பதான் மாதவியை பார்க்க முடியும்னு. இப்போ கௌரி சங்கரோட கண்ணு மூலியமாவே இவரும் மாதவியை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதவியும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்னா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதா நயனால தாங்கிக்க முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து கௌரி சங்கர் என்னென்னலாம் பண்றாருன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறாரு. அவர் இப்போ ஒரு ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற வேற ஒரு நபரோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னா இவருக்கு கேட்காது. கண்ணு மூலியமா பிக்சரா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ கௌரி சங்கருடைய டைம் டேபிள் எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணி எழுதிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மாதவி என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்க டிராயிங் எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டை அழகுபடுத்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஈவினிங் டைம்ல ஹஸ்பண்ட் கௌரி சங்கரோ ஒரு பொண்ணுக்கு மேக்ஸ் டியூஷன் தான் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்கன்ற வரைக்கும் அவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. மாதவி காய்கறி வாங்கும்போது அங்க இருக்க ஒரு நபர் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் அன்னைக்கு கௌரி சங்கர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தவர். யாரா இருக்கும்னு சொல்லி டாக்டரும் யோசிக்கிறாரு. இவர் கிளினிக்ல இருக்க பேஷண்ட்ஸ் கூட பார்க்காம ஃபுல் டைமா இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு. கௌரி சங்கர் மூலியமா மாதவியை பார்க்குற இவருக்கும் அவங்கள பார்த்து ஹாப்பியா இருக்கு. மாதவி என்னமோ ஹஸ்பண்டை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டருக்கு என்னவோ நம்மள தான் பார்த்து சிரிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. நயனும் இப்ப மாதவியை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாரு. மாதவியை பிரிஞ்சு 2 வாரம் ஒர்க் ஷாப்புக்காக வெளியூர் போக வேண்டி இருக்கிறது கௌரி சங்கருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா மாதவி தான் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இப்போ அவருக்கான டேப்லெட்ஸையும் கொடுக்குறாங்க. 10 மணி ஆனதுமே கௌரி சங்கர் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால இப்போ மாதவியோட லென்ஸை போட்டு பார்க்குறாரு. ஆனால் மாதவியோ இப்போ முகத்தில் ஒரு துணியை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. எங்கேயோ வெளியே கிளம்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹஸ்பண்ட் தூங்கிட்டதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மாதவியோ இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்படி மாதவி எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போகுது. வெறும் 8 நிமிஷம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒருவேளை மாதவி யாராச்சும் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் வேற ஒரு சிம்மை போட்டு கால் பண்ணி ஒரு நபரை வர வச்சிருப்பாங்க. இப்போ வீட்டு வாசல் இருக்கிற அந்த நபரை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. மறுபடியும் டைம் முடிஞ்சு போகுது. கண்டிப்பா வீட்டுல யாருமே இல்லாதப்போ அந்த நபரை வர வச்சிருக்காங்கன்னா பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. கிளினிக்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கவிதாக்கும் அவரோட அசிஸ்டன்ட்டுக்கும் என்னடா டாக்டர் வந்து பேஷண்ட்ஸை பார்க்காம அப்படி எங்க தான் போனாருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா நயன் என்னடானா மாதவியை நினைச்சு டூயட் பாடிட்டு இருக்காரு. இப்ப மாதவி கண் வழியா பார்க்கணும்னு சொல்லி அவங்களோட லென்ஸை போட்டு பார்க்கறாரு. மாதவியும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில ஒரு கூர்ப்பான ஆயுதமும் இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நயன் பார்த்துட்டு இருக்கும் போதே மாதவியோ அவங்க ஹஸ்பண்டை அந்த ஆயுதத்தால குத்தி சாகடிச்சிடுறாங்க. இதை நயன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு ஹஸ்பண்டே சாவடிச்சிட்டதால இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. நயனும் போலீஸ்ல போய் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸை விசாரிப்பாங்க. அப்ப இவரு இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்ச விஷயம்லாம் தெரிய வரும். அப்புறம் இவரையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அதனால போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிடுறாரு. கிளினிக்ல இருக்கிற அசிஸ்டன்ட்டும் நயனுக்கு கால் பண்ணுவான். ஆனா இப்போ சவுண்டு லைப்ரரிக்குள்ள இருந்து கேட்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வருவான். அதுக்குள்ள நயனே வெளியே வந்துடுறான். இதுக்குள்ள சீக்கிரட்டே இப்படி ஒரு ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறான். ஆனா நயனோ இனிமேல் வேலைக்கு வராத, கிளினிக்கை நான் கொஞ்ச நாள் மூடி வைக்க போறேன், ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே இந்த சம்பளத்தை கொடுத்துட்டு 2 பேரும் வராதிங்கன்னு சொல்றாரு. ஆனா இவனும் அதோட விடாம நோடி நோடி கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இதனால நயனை கடுப்பாய் அடிச்சு அனுப்பிச்சிடுறாரு. இப்போ நயனால இந்த கொலையை பார்த்துட்டு சாதாரணமா இருக்க முடியல. எப்படி ஒரு வைஃபால ஹஸ்பண்ட் இப்படி சாகடிக்க முடியும்னு சொல்லி இப்போ மறுபடியும் மாதவியை ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலா மாதவி அவங்க ஹஸ்பண்டை சாகடிக்கிறதுக்காக டேட் எல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் இது ஒரு
பிளான்டு மர்டர்னு தெரிஞ்சுக்கிறாரு. கொலை நடந்ததுக்கான எந்த தடயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இவங்க கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இறந்து போன கௌரி சங்கர் என்ன ஆனாருன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போகுது. நெக்ஸ்ட் சீனில் மாதவி வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. வந்து பார்த்தா கௌரி சங்கரோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. நயனால வெறும் 8 நிமிஷம் மட்டும்தான் பார்க்க முடியுது. அதனால அவர் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. கௌரி சங்கர் ஊருக்கு போறதா சொல்லியிருப்பாரு. ஆனால் போனதுக்கு அப்புறமா ஃபோனே பண்ணலனும் அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கணும். பேரண்ட்ஸ் இங்கே கிளம்பி வந்ததா சொல்றாங்க. நயனும் மாதவி என்ன பண்றாங்கன்னு எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி சில சேஞ்சஸ்லாம் பண்றாரு. 8 நிமிஷம் தாண்டி 12 நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ திடீர்னு லென்ஸ் வந்து வேலை செய்யாம போயிடுது. இப்போ சுத்தமா வந்து வேலை செய்யாததால இவரால் இதுக்கப்புறம் மாதவி கண் மூலியமா பார்க்கவே முடியாது. இதனால ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இப்படி சொதப்போன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு. மாதவியும் நயனோட கிளினிக்கு செக்அப் வரும்போது அவங்களோட டீடைல்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து அவங்க அட்ரஸை பார்த்து இவர் தேடி கண்டுபிடிச்சு வராரு. மாதவி கிட்ட நான் தான் டாக்டர், நீங்க கண் செக்அப் வந்தீங்களா, அப்போ உங்க ஹஸ்பண்ட் கண்ணுக்கு கண்ணாடி கேட்டிருந்தாரு, அதனால உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிருக்காரு, கண்ணாடி தானே என்கிட்டயே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. நயன் மாதவியை நினைச்சு ஆசையா வரைஞ்சு வச்சிருந்தாரு இல்லையா ஹார்டின்லாம் போட்டு ஒரு டிராயிங், அதை இப்போ கோவமா கிழிச்சு போட்டுடுறாரு. மாதவி நைட்ல வெளியே தனியா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம டாக்டர் நயனும் அவங்களே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ முகம் தெரியாத ஒரு மர்ம நபர் வந்து நயனா மயக்கமடைய வச்சிடறாங்க. இப்போ பார்த்தா அவர் கார்ல தான் இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. மாதவி ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. ஆனா கௌரி சங்கரோட அப்பா அம்மா தான் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. 3 பேருமே ஆட்டோல ஏறி போறத பாக்குற நயனும் இப்போ பூட்டை உடைச்சு உள்ள போயிடுறாரு. உள்ள ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி தேடுறாரு. அதே சமயம் மார்ச்சரியில ஒரு பாடியை காட்டி இதுதான் உங்க ஹஸ்பண்ட் கௌரி சங்கரான்னு கேட்கறாங்க. அங்க இருக்கிறது ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க கொலை பண்ண ஆயுதத்தை தான் அங்க நயன் வந்து தேடிட்டு இருக்காரு. இப்போ அங்க ஒரு கிளாக்ல பெண்டுலம் மாதிரி இருக்கும். அதை தான் அவங்க ஆயுதமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டாரு. மாதவி வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இவர் வீட்டை கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா மாதவியோ வீட்டுக்குள்ள வந்ததுமே அங்க இருக்கிற ஷெல்ஃப் கபோர்ட் திறந்திருக்கும். சில பொருள்லாம் நகர்ந்திருக்கும். அதை வச்சு கண்டிப்பா டாக்டர் தான் வந்திருப்பாருன்னு சொல்லி யூகிச்சுட்டு ஃபோன் பண்ணி இப்போ ஒரு நபர் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ ஒரு கொரியர் வருது. அதை கொடுக்கறதே நயன் தான். ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்லையேன்னு சொல்லி போலீஸ் தயங்கிட்டே தான் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ஒரு கரண்டி மாதிரி இருக்கு. இது என்னடா இது தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டுறான்னு சொல்லி கொடுத்துறாரு. ஆக்சுவலா அந்த பாக்ஸ்ல அவ தான் கொலை பண்ணான்னு சொல்லி எழுதியிருக்கான்னு அவங்க அதை பார்த்திருக்க மாட்டாங்க. பார்க்கிங்ல நயனா ஒரு மர்ம உருவம் வந்து பயங்கரமா அடிச்சிருது. யாருன்னு பார்க்கறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுது. அந்த டாக்டர் இனிமேல் நம்ம வழிக்கே வரமாட்டான்னு சொல்லி மாதவிக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. அடிச்ச அடியில நயனுக்கு போரி கலங்கிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. காசு கொடுக்கலாம்னு சொல்லி பர்ஸை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருக்கிற நோட்ல ஏதோ எழுதியிருக்கு. அது வந்து காணாம போல கொலை தான் அப்படின்னு சொல்லி மொட்டையா எழுதியிருக்கோம். உடனே இவரை யோசிச்சு பாக்குறாரு. டீ குடிக்கும் போது பக்கத்துல இருந்த ஒரு நபர் தான் இதை பண்ணியிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, நயன் தான். ரீசெண்டா காணாம போன கேஸ்னா கௌரி சங்கர் மட்டும் தான். அதனால அதை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ நயன் எப்படி காசுல எழுதி வச்சாரோ அதே மாதிரி நீ சீக்கிரமா சாக போறேன்னு சொல்லி அவருக்கு யாரும் நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. மாதவியோ பொட்டு இல்லாம இருக்கிறத பாக்குற மாமியாரோ பொட்டெல்லாம் வச்சுக்கணுமான்னு சொல்றாங்க. இதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. கௌரி சங்கர் ஆரம்பத்துல ஒரு நபரோட சண்டை போட்டார்ல, அது வேற யாரும் இல்ல, ஹிந்தி டீச்சர் தான். இவங்களுக்குள்ள ஒரு சாதாரண சண்டை தான் நடந்திருக்கும். மற்றபடி அவர் காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. போலீஸ் இப்போ எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அவர் விட்டுடுறாங்க. அவரும் வந்து மாதவி கிட்ட இது வந்து ஒரு சாதாரண சண்டை தான், இது எதுக்கு போலீஸ்ல எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. தூரத்துல இருந்து பாக்குற நயனுக்கோ இவங்க 2 பேருமே லவர்ஸ் மாதிரி தெரியுது. ஒருவேளை இவங்க தான் பிளான் பண்ணி சாகடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரிக்க வராரு. ஆனா கௌரி சங்கர்ன்ற பேர் கேட்டதுமே அந்த ஹிந்தி டீச்சர் திட்டி அமைச்சிருப்பாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு பேச்சு வாக்குல ஒரு கொரியர் வந்ததுங்கிற விஷயம் தெரிய வருது. இது ஏன் முதல்ல சொல்லலன்னு சொல்லி திட்டிட்டு அந்த கரண்டி மாதிரி இருக்கிற பொருளை எடுத்து பாக்குற அவருக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பா இருக்கு. அப்ப இதை வச்சுதான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்றாரு. அந்த பாக்ஸ்ல வேற அவதான் கொலை பண்ணான்னு எழுதியிருக்கோம். ஒருவேளை அவங்க வைஃபா இருக்குமோன்னு சொல்லி இப்போ அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்றாங்க. மாதவியோ எதுக்காக சார் சர்ச் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவர் எதுவுமே பதில் சொல்லாம வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு பழைய பெட்டி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள வந்து பழைய திங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இவரை திறந்து பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இங்க இருக்க வீட்டுல இருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்கிறாரு. இவங்களும் நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. அவரும் எதுவுமே சொல்லாம கிளம்பிடுறாரு. இப்போ வீடு பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாரு. அவர் டியூஷன் எடுத்துட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணோட அக்கா தான் நயன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ரிசப்ஷனிஸ்டா இருப்பாங்க. கௌரி சங்கரை பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவங்களோ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் யாருதுன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அதுக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கௌரி சங்கரை பத்தி நயன் விசாரிக்க வந்தார்ல, அதை வந்து ஹிந்தி டீச்சர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த நபர் பேரெல்லாம் தெரியாது. காரை மட்டும் தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்லி நம்பர் அனுப்பி வச்சிடுறாரு. நயன் மாதவியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. நீ மட்டும் மாதவி விஷயத்துல இன்னைக்கு அப்புறம் தலையிட்டனா இந்த போட்டோஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ ஒரு திருடன் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பான். அவன் கிட்ட கௌரி சங்கரோட பர்ஸ் இருந்திருக்கும். அதுல அவருடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ்லாம் இருக்கு. இந்த பர்ஸ் உன் கிட்ட எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவனும் கீழே தான் இருந்துச்சு, நான் அவர் கிட்ட இருந்தெல்லாம் திருடலான்னு சொல்றான். போலீஸா அங்க இருக்கிற இடத்த செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஒரு பழைய ட்ரெஸ் கிடைக்குது. இப்போ நயனும் இதுக்கு மேல இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டே போயிடலான்னு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் மாதவி வீட்டுக்கு வராரு. அவங்க கிட்ட கௌரி சங்கரோடைய திங்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்திருப்பாங்க. இதை காட்டி உன் ஹஸ்பண்ட் தான் கேட்கறாங்க. மாதவியோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கும் மாதவி மேலதான் சந்தேகம். இப்போ அவர் என்ன சொல்றாரு,
சொல்றாருன்னா, உன் ஹஸ்பண்டோட பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. மாதவியும் இப்போ அந்த மர்ம நபர் கிட்ட இன்ஸ்பெக்டருக்கு இவங்க மேல சந்தேகம் வந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ அந்த கார் நம்பரை வச்சு அது நயன் என்ற டாக்டரோடையது. அதனால கிளினிக் வந்து பார்த்தா கிளினிக் மூடி இருக்கு. இப்போ அந்த டாக்டர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்போ நயனோட அசிஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சி நயனை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற ரகசியத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் போலீஸ் கிட்ட மாட்டுவாருன்னு நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கிட்டாரான்னு கேட்கறான். அப்படி என்ன அவன் ரகசியம் வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு, ஆமா கிளினிக்குள்ளே ரகசியமா ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலன்னு சொல்றான். இப்போ போலீஸும் அப்படியா, அப்ப நயனோட வீட்டை வந்து காட்டுன்னு சொல்லி இப்போ அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. செக்யூரிட்டியும் நயன் வந்து 2 நாள் முன்னாடி அபார்ட்மெண்ட்டை விட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைன்ற விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நைட்டே இதுக்கப்புறமும் பாடி வச்சுட்டு இருந்தா நமக்கு தான் டேஞ்சர்னு சொல்லி கௌரி சங்கரோடைய உடம்ப ஒரு பெட்டிக்குள்ள போட்டு நயன் சீக்ரெட்டா வச்சிருக்காருல அந்த ரூம்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் மெடிசன்ஸ் வைக்க, அதுக்குள்ள போட்டுடுறாங்க. டாக்டர் இவங்க விஷயத்துல தலையிட்டதால தான் இவங்களுக்கு இவ்வளோ தலைவலி, அதனால அவரே மாட்டி விடலான்னு சொல்லி இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி டெட் பாடி அவரோட கிளினிக்ல இருக்க விஷயத்த சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா தான் மாதவி அவங்களோட போன் அங்கே விட்டுட்டு வந்ததா சொல்றாங்க. திரும்ப எடுக்கலாம்னு சொல்லி போறாங்க. யாரோ வர சவுண்ட் கேக்குது, அது டாக்டரா தான் இருக்குன்னு சொல்லி அவங்க டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல ஒரு கட்டை இருக்கு, அதை எடுத்து நயனோட தலையிலேயே மாதவி அடிச்சிடுறாங்க. அவருமே அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. பின்பக்கமா போற டோர் வந்து இப்போ லாக் ஆயிடுச்சு. அதனால இவங்க எவ்வளவு ஓப்பன் பண்ணியுமே திறக்கவே முடியல. இப்போ போலீஸோட சைரன் சவுண்ட் கேக்குது, பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பன்னு பார்த்து நயன் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. இங்க தான் அந்த மர்ம நபர் யாருன்ற சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நயன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான். இவங்களை பார்த்ததுமே இப்போ டாக்டர் நயனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கேப்ல போலீஸ் வேற விடாம கதவு தட்டிட்டே இருக்காங்க. அதனால மாதவியை ஒழுங்கா போய் கதவு தந்து அவங்களை சமாளிச்சு அனுப்பு, நீ மட்டும் எங்களை மாட்டி விடணும்னு நினைச்சனா உன்னை இந்த கொலை கேஸ்ல சேர்த்து விட்டுருவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரும் வந்து டாக்டர் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காரு. கௌரி சங்கர் மாதவி எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவரோ அவங்க பேஷன்ஸ்னு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் அந்த புக் ஷெல்ஃப் பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ரூமா பாத்துட்டாரு. இதுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள போய் செக் பண்றாரு. நயனுடைய அந்த ஸ்பெஷல் கண்ணாடியை பாக்குறாரு. ஆனா இது என்னோட ப்ராஜெக்ட்னு சொல்லி வாங்கி வச்சிடுறாரு. இப்போ ஐஸ் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள வெறும் மெடிசன்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த பாக்ஸ் பக்கத்திலேயே சின்ன கண்ணாடி வளையல் துண்டு இருக்கு. அது ஆக்சுவலா மாதவியோடது தான். பாடியை தூக்கும் போது உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். ஆனா இது தெரியாம வந்துருச்சு நயன் சொல்றாரு. உடனே அவங்களும் கிளம்பிடுறாங்க. நயனும் போலீஸ் போயிட்டாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க, உங்களுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம், தேவையில்லாம இப்ப நானும் மாட்டிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா மாதவியோ கோவப்படுறாங்க. உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, நீ எதுக்காக எங்க விஷயத்துல தலையிட்டேன்னு சொல்லி திட்டிடுறாங்க. நீ உன் சொந்த ஹஸ்பண்ட் எதுக்காக கொலை பண்ணன்ற காரணத்தை சொல்லுன்னு கேட்கிறாரு. இவங்க சிஸ்டர் எடுத்து குத்த போயிடுறாங்க. கவிதா தான் தடுத்து நிறுத்துறாங்க. இந்த கேப்ல நயனோ அங்க இருக்க ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரை எடுத்து அவங்க மேல அடிச்சிடுறாரு. அந்த புகையெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் போயிருக்கவே மாட்டாங்க, மறைஞ்சிருந்து இப்போ இவங்களை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. நயனும் மாதவி கௌரி சங்கரோட வைஃப், ஆனா ரிசப்ஷனிஸ்ட் கவிதாக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவங்க தங்கச்சி அந்த சார் கிட்ட டியூஷன் படிச்சது ஞாபகம் வருது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கலான்னு வராரு. இங்க அதே நேரத்துல இன்ஸ்பெக்டரும் மாதவி கிட்டயும் கவிதா கிட்டயும் தனித்தனியா விசாரணை பண்றாரு. மாதவியும் கவிதாவும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்க நயன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்ததால இவங்க பொருளை எடுக்கிறதுக்காக தான் அந்த டைம்ல போனதாகவும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் நம்பல. கொலை பண்றதுக்கு இவங்க யூஸ் பண்ண அந்த வெப்பனை காட்டிட்டு இது உங்க வீட்டுல இருக்க கிளாக்ல இருந்த பொருள் தானேன்னு கேட்கறாரு. ஆனா மாதவியும் இந்த மாதிரி பொருள் ஆன்லைன்ல எவ்வளவோ கிடைக்கும், இந்த பொருளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கௌரி சங்கரோட பேரண்ட்ஸ் அவருக்கும் மாதவிக்கும் லவ் மேரேஜ்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை பத்தி விசாரிக்கிறாரு. மாதவியோட டியூஷன் டீச்சர் தான் கௌரி சங்கரா இருந்திருப்பாரு. அதே நேரத்துல கவிதாவோட தங்கச்சியுமே நயன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி மாதவி ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கௌரி சங்கர் தான் அவங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற டியூஷன் டீச்சரா இருந்திருப்பாரு. இப்போ மாதவி கிட்ட ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. மாதவியும் வேணாம் தான் சொல்றாங்க. ஆனா அவனும் வலுக்கட்டாயமா இப்போ அந்த சாக்லேட்டை மாதவிக்கு ஊட்டி விடுறான். இப்போ அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இப்போ டோர் க்ளோஸ் பண்ண அவனும் மாதவியை ரூம் கூட்டு போய் அவங்க கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறான். இதே மாதிரி தான் கவிதா அவங்க தங்கச்சிக்குமே நடந்திருக்கும். இப்படி இவன் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இப்படிதான் நடந்துப்பான் போல. மாதவியோட அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ அந்த டியூஷன் டீச்சர் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவனை பயங்கரமா திட்டி அடிக்கிறாங்க. என் குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடான்னு சொல்றாங்க. ஆனா அவனும் நானும் மாதவியும் லவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யா சொல்றான். இதை நம்பாத அம்மாவும் அவனை அடிச்சு அங்க வந்து துரத்திட்டு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சில நாளைக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு வர சொல்லி வேட்டி சட்டெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தா மாதவி கூட இப்பயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. இது கேட்டு மாதவிக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா மாதவி வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்களாம். அதனால எங்க மானம் போகக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. மாதவி என்னால இவனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால அம்மாவும் கோவப்பட்டு மாதவியை அடிச்சு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவன்கிட்டயோ நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. அதனால 2 பேருக்கும் வேற வழி இல்லாம தான் கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு அவன் கெடுத்துட்டான்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? தப்பு பண்ணது அவன் மட்டும் கிடையாது, உங்க பொண்ணு வாழ்க்கை கெடுறதுக்கு நீங்களும் தான் பெரிய காரணம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க பிரெக்னெண்டா இருந்ததா சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க சின்ன வயசுலேயே பிரெக்னெண்டா இருந்தா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அபார்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில உங்களுக்கு குழந்தையே இல்லையான்னு சொல்லி மாதவி கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க நடுவில் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. ஆனால் அந்த கேடு கேட்டவனும் குழந்தையெல்லாம் வேணாம், அபார்ஷன் பண்ணிட்டு எனக்கு எப்பவுமே நீ இதே சைஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லி இன்னும் கூட வல்கரா பேசுறான். இவனுக்கு சின்ன பொண்ணுங்க மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா, ஆன்டிஸ் மாதிரி இருந்தால் பிடிக்காதான். இதெல்லாம் சொன்னதுமே மாதவிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதே
மாதிரி தாங்க கவிதாவோட தங்கச்சிக்குமே நடந்திருக்கும். அந்த பொண்ணுமே வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டு இருப்பா. பயத்துல தற்கொலை முயற்சி பண்ணிடுறா. இப்போ கவிதா வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கச்சியை காணோம். ரத்தக்கரியை பார்த்து பயந்துருப்பாங்க. அப்பதான் கௌரி சங்கர் கால் பண்ணி உங்க தங்கச்சி சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணா, நான் தான் பார்த்து காப்பாத்தி கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்னு சொல்றான். இவங்க கவிதா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, படிக்க சொல்லி ப்ரெஷர் போட்டதாலதான் தங்கச்சி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா போலன்னு சொல்லி காப்பாத்தினதுக்காக கௌரி சங்கருக்கும் மாதவிக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க வந்து கூட்டு போறாங்க. ஆனா இங்கதான் மாதவிக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த அதே சாக்லேட்ஸை தான் இப்பவும் அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ கவிதாவோட தங்கச்சிக்குமே இவங்களுக்கு நடந்த அதே விஷயம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மாதவியும் கவிதா தங்கச்சியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கவிதா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்கள நம்ப மாட்டாங்க. நீ வேணா உன் தங்கச்சியை கேட்டு பாருன்னு சொன்னதுக்கு தங்கச்சியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அக்காவும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே, நம்ம சூசைட் தான் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. மாதவியை கோவப்பட்டு எந்த தப்புமே செய்யாத நீங்க ஏன் சாவணும், எல்லா தப்பு செஞ்சா அவன் தான் சாவணும்னு சொல்றாங்க. முதல்ல கவிதா பயந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. அப்புறம் மாதவி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லி சாகடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. கௌரி சங்கர் ஒர்க் ஷாப்புக்காக 2 வாரம் வெளியூர் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ கவிதா இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ குழவி கல்லாலேயே அவன் தலையில ஒரு அடி போட்டுடுறாங்க. ஆனா கௌரி சங்கரோ இப்போ கவிதாவோட கழுத்தை பிடிச்சி அவங்கள சாகடிக்க பாக்குறான். மாதவியோ கையில ஒரு ஆயுதத்தோட வராங்க. அந்த கிளாக்ல இருக்க பெண்டுலத்தை இவங்க ஆயுதமா மாத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஆயுதத்தாலேயே இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. இவ்வளவு நாளா கௌரி சங்கர் உடம்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அப்புறமா தான் நயனை மாட்டி விடணும்னு சொல்லி அவனோட கிளினிக்ல கொண்டு போய் போட்டிருப்பாங்க. மாதவியும் கவிதாவும் ஒரு பாக்ஸ் கொண்டு போனாங்க. அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. இவங்கள பழைய திங்ஸ்ன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கோ பாடிக்கு அடிக்கிற வரைக்கும் அவங்களை கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியாது. அதனால நயனை விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நயனை இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, மாதவி என் கிளினிக் வந்தாங்க, பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கௌரி சங்கர் ஹஸ்பண்டோட இருக்கிறது தெரிய வந்தது. இருந்துமே நான் பேச ட்ரை பண்ண அவங்க வந்து என்னை திட்டாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போனவர் காணாமல் போயிட்டாருன்னு தெரிஞ்சுது. அதனால தான் அவங்கள பழி வாங்கிறதுக்காக அவங்க கொலை பண்ணதை பார்த்ததா பொய் சொன்னேன்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு இதை கேட்டு செம்ம கடுப்பாகுது. அவங்க நீ சொல்றதை கேட்கலன்றதுக்காக கோபத்தில் இப்படி தான் எங்களை வந்து அலைய விடுவியான்னு சொல்லி திட்டிடுறாரு. நயனோ சாரி சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலாக பாடி கிடைக்காத வரைக்கும் இவங்களால கவிதா மேலேயும் மாதவி மேலே கேஸ் போட முடியாது. கவிதா தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்ததுமே கௌரி சங்கரோடைய பாடி இவர் யாருமே யூஸ் பண்ணாம இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த பாடி வந்து இவருடைய அந்த சீக்ரெட் ரூம்ல தான் இருந்திருக்கும். அன்னைக்கு போலீஸ் வந்து சரியா செக் பண்ணிருக்க மாட்டாங்க. இவரோட ஆராய்ச்சியால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி இப்போ அவரோட லேபே வந்து எரிச்சிடுறாரு. அடுத்தவங்க ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க நினைச்சா அது எப்பவுமே பிரச்சனையில தான் போய் முடியும். இப்போ மாதவியும் கவிதாவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எந்த வெப் சீரிஸ் வேணும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க.